இன்னைக்கு தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, த ஹவு கிரேட் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, ஹவு கிரேட் த லவ் ஆஃப் காட். இந்த செய்தியை நீங்கள் மிக கவனமாக கேளுங்கள். இன்றைக்கு தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு கீவேர்டாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். The book of John Gospel, chapter 3, verse 16. யோவான் 3:16. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பு கூர்ந்ததனுடைய பலன் நீங்களும் நானும் நித்திய ஜீவன், பரலோகம், சொர்க்கம் போய் சேருகிறதுக்காக தம் குமாரனை நமக்கு பலியாக தந்தார். இந்த இடத்துல ஒரு கேள்வியோடு நான் தொடங்குகிறேன். நீங்கள் விசுவாசித்த பின்பு அன்பு கூர்ந்தாரா, இல்லை அன்பு கூர்ந்த பின் நாம் விசுவாசித்தோமா? அவர் அன்பு கூர்ந்த பின்பு நம்ம விசுவாசிக்க தொடங்கினோம். நம்ம பிறக்கும் போதே விசுவாசிக்கல. இதை இப்போ சாட்சி சொல்லிட்டு போனாங்கல்ல, அவங்க பிறக்கும் போதே இயேசுவை நம்பவில்லை. அவர் அன்பு கூர்ந்து அவங்க பெயரையே ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டு கூப்பிட்ட பின்னே விசுவாசித்தாங்க. தேவனுடைய அன்பு அது கைமாறி எதிர்பாராதது, பிரதிபலன் எதிர்பாராதது. அதுக்கு சொல்லுவாங்க அகாபே லவ். அது எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. ஒரு கணவன் மனைவி, புருஷன் கன்னிகையும் ஒரு வாலிபனையும் கொண்டு திருமணம் பண்ணுறோம். அப்போ ஒரு வாக்குமூலம் வாங்குகிறோம். வாழ்விலும் சாவிலும், சுகத்திலும் துக்கத்திலும் பலவீனத்திலும் மரணம் என்னை பிரிக்கும் வரை நான் உன் மனைவியாய் இருப்பேன், நான் உன் புருஷனாய் இருப்பேன். அந்த அன்புக்கு கூட ஒரு எண்டு இருக்குது. எது வரைக்கும்னா மரணம் பிரிக்கிற வரைக்கும். ஒரு பிள்ளை இருக்கிறான், அவனோட அன்பு எது வரைக்கும் இருக்கும் தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிட்டுன்னு போயிட்டானா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பொண்ணை பொத்தி பொத்தி வளர்ப்போம், ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்தோம்னா முடிஞ்சிட்டு, அந்த அன்பு முடிஞ்சு போகுது. இன்றைக்கி நம்ம நிறைய இந்த நாகரிக காலத்தில் பார்க்குறோம், மனைவியே அம்மிக்கல்லை தூக்கி போட்டு புருஷனை கொள்கிற இது மாதிரியும் பார்க்குறோம். இந்த அன்பு எல்லாம் ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சு போகுது. ஆனால் தேவனுடைய அன்பு எது வரைக்கும் தொடரும் என்றால் நித்திய ஜீவன் வரைக்கும் தொடருமா. அந்த அன்பு நீடித்த அன்பு, நித்திய காலம் வரைக்கும் இருக்கிற அன்பு. அந்த அன்பு தொடர்கிறது மட்டுமில்லை, குறையாத அன்பு. ஒரு பாட்டு கூட இருக்கு, அல்ல அல்ல குறையாத அன்பு. அந்த அன்பு குறையவே குறையாது. சிலர் எதிர்பார்த்து அன்பு கூறுவாங்க. ஒரு எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா அடுத்த கணமே அந்த அன்பு குறைஞ்சிடும். அது அன்பே இல்லை, அது மாயை, வேஷம், நடிப்பு. ஆனால் தேவனுடைய அன்பு மாயை அல்ல, நடிப்பு அல்ல, வேஷம் அல்ல. அது அன்புனா அன்பு தான். அன்புக்கு கலப்படமே இல்லாத சுத்த அன்பு. நீங்கள் காப்பி பொடி வாங்கினா கூட, காப்பி தூள், காப்பி கொட்டை அரைக்கும் போது சிக்கரின்னு ஒன்று சேர்ப்பாங்க, வாசனைக்காக சேர்ப்பாங்க. காப்பி தூள் 70%, சிக்கரி 30% சேர்த்து ஒரு காப்பி பொடி ரெடி பண்ணுவாங்க, மணக்கும். ஆனால் இந்த அன்பில் எந்த கலப்பும் இல்லாமல் சுத்த அன்பு, 100% சுத்த அன்பு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8-9 அன்பில்லாதவன் தேவனை அறியான்.
ம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ம் தேவனுடைய குமாரனை நமக்காக அனுப்பி நாம் பிழைக்கும்படி இவ்வுலகத்திலே தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார். நம்ம தேவன் அன்பு கூர்ந்தார் அன்பு கூர்ந்தார் அன்பு கூர்ந்தான்னு சொல்கிறோமே பாருங்க. இப்போ 14 பிப்ரவரி வருது, உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நாளுன்ட்டு. அந்த நாளில் போய் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் ஆயிரும், வேற ஒருத்தனோட போயிடுவா. ஆனால் அந்த அன்புக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஒரு ரோஜாப்பு, நிறைய விற்கும் ரோஜாப்பு, ஒரு ரிங்கு, ஒரு கிஃப்ட் பேக்கெட்டு, ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அப்போ தான் அந்த அன்புக்கு ஒரு அடையாளம். அதே தான் செஞ்சிருக்காரு தேவனும். நான் அன்பு கூறுவேனானால் அதற்கு ஒரு கிஃப்டாக நான் இயேசுவை தருகிறேன். நீங்கள்லாம் கல்யாணத்துக்கெலாம் போவீங்க, பர்த்டேக்கெலாம் போவீங்க, கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கிஃப்ட் ஷாப்புக்கு போன உடனே இப்படி பார்ப்பீங்க. கடைக்காரன் கேட்பான், சார் எவ்வளோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்க? ஒரு 100 ரூபாயில் இருக்குதாப்பா, ஒரு 200 ரூபாயில் இருக்குதா? கிஃப்ட்டுக்கு ஒரு விலை வச்சுடுவோம். 270 ரூபாய்க்கு ஒரு பொம்மையை எடுத்து காமிச்சான்னா, இல்லை இல்லை இது வேண்டாம் 200 ரூபாய்க்குள்ளே கொடு. பண்ணுறோமா இல்லையா? பண்ணுறோமா இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மொழி எழுதணும்னா நம்ம ஒரு பட்ஜெட்டு வச்சுட்டு போய் கடையில் பார்த்து வாங்குவோம். ஆனால் தேவனோ தமது ஒரே பேரான மகனையே நமக்கு கிஃப்டாக கொடுத்தார். அவருக்கு 10 குமாரர் இருந்து 1 கொடுத்துருந்தா அதில் பெரிய விஷயம் இல்லை. ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தாங்க, அதில் 1 தான் கொடுத்தான் தாவீது. ஆனால் தேவனுக்கு ஒரே குமாரர் தான் இருந்தார். அதனால தான் எழுதியிருக்கு, ஒரே பேரான தம் குமாரனை கொடுத்தார். அந்த அன்புக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாளமாக தான் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். அதை கொடுத்து அன்பு கூர்ந்தார். சும்மா வரல. இயேசுவும் கூட வானத்தில் இருந்து இறங்கும் போது வெறும் கையை வரல. எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? யோவான் சுவிசேஷத்தில் இருக்கு, அவர் இறங்கி வரும்போது சத்தியமும் கிருபையும் தம்முடன் கொண்டு வந்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு, சத்தியமும் கிருபையும் கொண்டு வந்தார். வரும்போது கிஃப்ட் வாங்கிட்டு வந்தார். நேற்றுக்கு எங்கள் வீட்டுக்கு எங்கள் மச்சினி வந்தாங்க, வரும்போது கேக்கு, பிஸ்கெட்டு, ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அது நம்மளுடைய இந்திய கலாச்சாரம், தென்னகத்தினுடைய கலாச்சாரம். வெறுங்கையாக வரமாட்டோம். இயேசுவும் வரும்போது கிஃப்ட் கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? சத்தியமும் கிருபையும் கொண்டு வந்தார். சரி, இப்போ பார்க்குறோம், இந்த தேவன் கொடுத்த அந்த அன்பின் பரிசாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி கொடுத்தார்? எப்படி கொடுத்தார்? ஏசாயா நீங்கள் பார்க்கலாம், 6ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம்லாம், பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படி தானே இருக்கு. பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். சரி, வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை பலியாக கர்த்தர் கொடுத்தார். வாசிக்கிறோம் இல்லையா? வரப்போகிற நாட்களில் நம்ம குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ண போகிறோம். இயேசுவை பலியாக. வேதத்தில் முதலாவது பலி யாருக்காக கொடுக்கப்பட்டது? தேவனுக்காக கொடுக்கப்பட்டதா, மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டதா? மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:21, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆங்கிலத்திலும் கூட நேற்றுக்கு நைட்டு எடுத்து நான் பார்த்தேன். ஆதியாகமம் Genesis 3:21, also for Adam and Eve his wife the Lord God made a tunic of skin and clothed them. அங்கேயும் எழுதியிருக்கு ஸ்கின், தோல். மனிதனை சரீரமாக தோலாக உண்டாக்கின தேவன்
அவங்களை நிர்வாணியாய் உண்டாக்கினார். பாவம் செய்த போது அந்த மேல் இருந்த மகிமை கலைந்து போனதனால் அவர்கள் தோல் வெளிப்பட்டது. அந்த தோலை மூடுகிறதுக்கு இன்னொரு தோல் மூடினார். அது ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த தோலை. இங்கே நான் பாயிண்ட் அவுட் பண்ணுற முக்கிய காரணம், முதல் பலி இடப்பட்டது மனிதனுக்காக பலியிடப்பட்டது. அதன் பின்புதான் மனிதன் தேவனுக்காக பலியிட்டான். காயின் தலையீற்றை கொண்டு வந்தான். ஆதியாகமம் 4:4. ஆபேலும் காயினும் கொண்டு வந்தாங்க. பாருங்க, தலையீற்று முதல் பிறந்த ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அது பலியிடப்பட்டது. முதல் பலி யாருக்கான்றா? எனக்காக உங்களுக்காக தான் பலியாகப்பட்டது. வேதத்தில் கொஞ்சம் வேதத்தை நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளணும். இது சத்தியத்தில் வளர்ந்த சபை என்பதனால கொஞ்சம் ஆழமாக நான் உங்களுக்கு வேத வசனங்களை உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லும்போது குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். வேணுமானால் இந்த செய்தியெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் லோட் பண்ணுறோம். நீங்கள் அதுக்குரிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கெட்செமனே மினிஸ்ட்ரீஸ் இவாஞ்சலிஸ்ட் வேதாச்சலம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஆழமான சத்தியங்கள் எல்லாம் அதில் இருக்கும். பாருங்கள், இந்த முதல் பலி மனிதனுக்காகவும் இரண்டாம் பலி தான் தேவனுக்காக ஆபேல் செலுத்தினார். இப்போது நீங்களும் நானும் தரித்திருக்கிறது யாரை? ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்க, அன்னைக்கு ஆதாம ஏவாளம் யாரை தரிச்சுக்கிட்டாங்க? தோல் உடை. அப்போ யாரை தரிச்சாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள். எப்படி ஒட்டுது பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாளுக்கும் இந்த ரோமர் வசனத்துக்கும் எப்படி ஒட்டுது பாருங்க. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து தரித்து கொண்டார். இப்போவும் நம்ம பாவத்தை, பழைய பழக்க வழக்கத்தை விட்டு இப்போ யாரை தரிச்சிட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:2-3 வசனம். 2 கொரிந்தியர் 5:2-3 வசனம். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள, பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்படும். இப்போ சொல்லுங்க, ஆதாமும் ஏவாளும் தரித்து கொண்டது, ஃபஸ்ட்டு சொன்னேன் தோல், ரெண்டாவது சொன்னேன் இயேசு கிறிஸ்து. இப்போ மூன்றாவது நான் சொல்லுகிறேன், பரலோகத்தை தரித்து கொண்டார்கள். பரம வாசஸ்தலத்தை தரித்து கொண்டார்கள். இதை இன்னமும் நான் விளக்குறேன். வெளிப்படுத்தல் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய, கவனிங்க, எப்போ அடிச்சது? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆட்டுக்குட்டியுடைய தோலை தான் ஏவாளும் ஆதாமும் தரிச்சாங்க. இப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி பெற்றாத பூமியின் குடிகள் யாவும் அதை வணங்குவார்கள். விக்கிரகத்தை வணங்குவாங்க. யார் வணங்குவாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளாதவங்க. இப்போ இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? வெளிப்படுத்தல் 21:22 அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இப்போ இன்னும் சொல்கிறேன், ஆதாம் ஏவாள் தரித்து கொண்டது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தோல். ரெண்டாவது இயேசுன்னு சொன்னேன். மூணாவது பரலோகத்தை. நாலாவது யாரு? ஆலயமே. இயேசு கிறிஸ்துவே ஆலயம். அவரையே அவர்கள் தரித்து கொண்டார்கள். அதனால்தான் கொரிந்து சபைக்கு சென்ட் பவுல் எழுதுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களிலே வாசமாக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் இத்தனை ஸ்டெப் உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம்.
அந்த அன்பை தரித்திருக்கிறோம். அந்த அன்பின் தேவனை தரித்திருக்கிறோம். அந்த அன்பின் ஆட்டுக்குட்டியை தரித்திருக்கிறோம். உலக பாவம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை நம்ம தரித்திருக்கோம். நீங்கள் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளைப் போல் இருக்கக்கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை நம் சரீரத்தில் சுமந்து கொண்டு திரிகிறோம். அவருடைய நாமத்துக்கு சாட்சியாய் வாழுகிறோம். அவருடைய நாமம் தரித்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனைவியானவள் கணவனுடைய பெயரை பின்னால் வைத்துக்கொள்ளும். சந்திரா என் மனைவி, வேதாச்சலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி தானே வச்சுக்கிறோம். தன் புருஷன் பெயர் வச்சுக்கிறோம் இல்லையா? சந்திரா வேதாச்சலம். இப்போ ஜோஷ்வா மஞ்சு அப்படி தானே வச்சுக்கிறீங்க. இப்போ நம்ம யாரை தரிச்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை. வட இந்தியாவிலலாம் போனாங்கன்னா ரத்தன்லால் மசி, ஜோனத்தான் மசி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம வச்சுக்கிறது இல்லை. ஜோஷ்வா மசி. ஏன்? அவன் பேர் ஜோஷ்வா, கூட மசி, மேசியா சேர்த்துக்குவாங்க. அங்கே நார்த் இந்தியாவிலலாம் அப்படி வச்சுக்கிறாங்க பேர். நம்ம கர்த்தருடைய பெயரை தரித்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அவர் நமக்கு சொந்தம். யோவான் 1:11-12 படித்து பார்த்தீங்கன்னா, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு எங்கே பிறந்தார்? யூத குலத்தில் பிறந்தார். ஆனால் யூதர்கள் என்ன சொன்னாங்க? நீ பெயல்சேபுல், பிசாசினால் பிறந்தவன், பிசாசு ஆவியை உடையவன். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ யூத குலத்தில் பிறந்த இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அவர் புறஜாதிகளுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இப்போ அவர் யாரு? நம் சொந்தம், நம் சொந்தமானவர். நம்ம இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தக்காரங்கள்ல, யூதர் அல்ல. நாம் காட்டு ஒலிவ மரம். ரோமரில் எழுதுறார் பவுல். நாம் புறஜாதிகள். ஆனால் இப்போ யார் ஆயிட்டார் நமக்கு? இயேசு நம் சொந்தம். என் சொந்தக்காரங்க இயேசு. எப்படிங்க சொந்தக்காரர்? பங்காளியா? சம்மந்தியா? பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கினீங்களா? இல்லை உங்கள் பரம்பரையா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர் தேவனுடைய புத்திரரானார். இப்போ நாம தைரியமாக சொல்லலாம், இயேசு என் சொந்தக்காரர். நம்ம கல்யாணம் காட்சியெல்லாம் வந்ததுன்னா சொல்லலாம், ஐயோ நெருங்கின சொந்தக்காரங்க, கட்டாயமாக போயே ஆகணுங்க, போய் மொழி எழுதிட்டு வரணும், தலை காட்டிட்டு வரணும் சொல்கிறோமா இல்லையா? ஏன் சொல்கிறோம்? சொந்தக்காரங்க, நெருங்கின சொந்தக்காரங்கன்னு வேற சொல்லுவோம். இப்போ இயேசு கிறிஸ்து ரத்த சம்பந்தமான நெருங்கின சொந்தக்காரர். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாரு நமக்கு? சொந்தக்காரர், என் பங்காளி, என் மூத்த சகோதரன், என் பங்காளி. அதனால தான் ஃபாதர் பாருனார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அல்லேலூயா. இப்போ உங்களை சொந்தத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டார் ஆண்டவர். அந்நியர்களாக இருந்தோம், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தோம், கண் சொருகி போன குருடர்களாக இருந்தோம், நிர்விசாரமாக இருந்தோம், நமக்கும் இயேசுக்கும் சம்பந்தமில்லைன்னு இருந்தோம். ஆனால் அவர் நம் சொந்தமானார். தைரியமா மார்த்தட்டி சொல்லலாம், இயேசு என் சொந்தக்காரர். சொல்லுங்களேன், இயேசு என் சொந்தம். சாத்தான் வைக்கப்படட்டும். சொல்லுங்க, இயேசு என் சொந்தம். அல்லேலூயா. இயேசு என் சொந்தம் என்று சொன்னால் கர்த்தர் மகிழ்வார், தேவன் மகிழ்வார், சாத்தான் வெட்கப்பட்டு போவான். ஒரு காலத்தில் நான் சாத்தானுக்கு சொந்தக்காரனாக இருந்தேன், பாவத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தேன், அடிமையாக இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால அவர் சொந்தக்காரரானார். இப்போ தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, எப்படிப்பட்டது? 1 யோவான் 3:1, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். மூப்பனாகிய யோவான் அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். 12 சீஷரில் மூப்பன் யோவான் மட்டும்தான்
இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன். இயேசுவுக்கு 70 சீஷர்கள் இருந்தார்கள், 12 சீஷர்கள் இருந்தார்கள் அப்போஸ்தலர், 3 பர்சனல் செக்ரட்டரி இருந்தார்கள். அதில் தலை சிறந்தவனாக யோவான் இருந்தான். அவன்தான் அன்பின் அப்போஸ்தலன். அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டார். அவர் சொல்கிறார், அவருடைய நிருபங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்துலையும் பார்த்தீங்கன்னா அன்பு 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 அன்புன்னு தான் எழுதிட்டு இருப்பார். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலேயோ உபவாச ஜபத்திலேயோ 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் யோவான் சுவிசேஷம் இதெல்லாம் படித்து பாருங்கள். அதில் ஏகப்பட்ட இடத்தில் அன்பு 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 என்று வரும். இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். என் தனிப்பட்ட உபவாச நாட்களிலே நான் இதை விசேஷித்த வேத பகுதியாக படித்து கொண்டிருப்பேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதுன்னு பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்பட்டவர்களாகவும் அவர் தமது மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுலுடைய ஜெபம் பாருங்க. பவுலுடைய ஜெபங்கள் எல்லாம் நல்ல மேம்பட்ட ஜெபங்களாக இருக்கும். நல்ல ஒரு எடிஃபைடு ப்ரேயர்ஸு, பாயிண்ட் நிறைய இருக்கும். அவருடைய ஜெபம் சபைக்காக, எபேசு சபைக்காக ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, தேவனுடைய அன்பை சபையார் அறிந்து கொள்ளணும். ஆழம், உயரம், அகலம், நீளம் எல்லாத்தையும் நீங்கள் ஆழமாக அறிஞ்சுக்கங்க, அன்பை அறிஞ்சு கொள்ளுங்க. அந்த அன்பு எப்படிப்பட்டது? ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த அன்பு எப்போ நமக்குள்ள வந்துச்சு? நம்ம எந்த கடையில் வாங்கினோம்? யார் கிஃப்டாக கொடுத்தது? தேவனே அபிஷேகத்தின் மூலமாக அந்த அன்பை நமக்குள்ள ஊற்றுகிறார். கொடிய மூர்க்கனும் துஷ்டனும் துன்மார்க்கமான மனுஷங்க கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பொட்டி பாம்பாக அடங்கிடுவாங்க, சாந்த ஸ்வரூபி ஆயிடுவாங்க. அவங்க முறுக்கின மீசையெல்லாம் ஒடுங்கிடும். ஏன் அப்படின்னா, தேவனுடைய அன்பு அவருக்கு மேலே ஊற்றப்படும். அபிஷேகம் வரும் பொழுது, இன்னைக்கு சாட்சி சொன்ன ஆளுங்கள்லாம் இங்கே நிற்கிற ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்களாம் எப்படி இணக்கத்துக்குள்ளே கொண்டு வராருன்னா, பழையன எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாக. தேவனுடைய அன்பு அபிஷேகமாக நம்ம மேலே ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியாய் ஊற்றப்படும் போது, உலகத்தில் அசுத்த ஆவி இருக்குது, அது உள்ளே வந்ததுன்னா அது ஆட்டங்காட்டும், அது இஷ்டப்படி போகும், இச்சையின்படி போகும். ஆனால் அன்பின் ஆவி ஊற்றப்படுமானால் அது இணக்கமுள்ள ஆவி. நான் மேலும் வருகிறேன், அந்த வசனத்துக்குள்ளே வருகிறேன். பாருங்க, அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் போது, பரிசுத்த ஆவியை பெற்ற போது அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியே அன்பின் ஆவி. பரிசுத்த ஆவியே அன்பின் ஆவி. சரி, இந்த அன்பின் ஆவி நமக்குள் வரும்போது என்ன காரியம் பண்ணுது? 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்குள்ள இருக்கிற பயம் நீங்கிரும், குழப்பம், கன்ஃபியூஷன் எல்லாம் போய் தெளிந்த புத்தி வந்துடும். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே அந்த ஆவி அருளப்படுறது. இப்போ எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க? நம்ம அவங்க முன்னாடி என்ன பண்ணுறோம்? எதிர்த்து நிற்கிறோம். ஏன்?
அந்த சுவிசேஷத்தில் உள்ள அந்த அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் நமக்கு தைரியமுள்ள ஆவியை தருது. நீதிமான ஆன பிறகு சிங்கத்தை போல் தைரியமுள்ளவர்களாக மாறுகிறோம். எதிர்ப்புகளை நாம் சந்திக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ பகைக்கப்படும் போது முன்னாயா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பணிஞ்சு போயிடுவோம், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்குவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுவோம்? பயமுள்ள ஆவியை எழாமல் தைரியமுள்ள தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தருகிறார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டடியாக ஸ்டேபிளாக நிற்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவி உள்ள வரும்போது பயம் விலகும், அன்பு உண்டாகும், குழப்பம் நீங்கும், தெளிவு உண்டாகும். ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன் குழப்பமாக இருக்க மாட்டான். அவன் தெளிவாக இருப்பான், எல்லாத்துலேயும் ஸ்டடியாக இருப்பான், ஸ்டேபிளாக இருப்பான். யோவான் 15:9, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். இயேசு சொல்கிறார் பாருங்க. பிதா அன்பை இயேசுவின் மேலே வச்சார், இயேசு அன்பை நம்ம மேலே வச்சார். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இது பாருங்க, செயினா வருது பாருங்க. பிதாவின் அன்பு இயேசுக்குள், இயேசுவின் அன்பு நமக்குள். அதை அப்படியே தொடர்ந்து நம்ம மற்றவர்களுக்குள்ள அன்பை செலுத்துகிறோம். மத்தேயு 5:48, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். பிதா பர்ஃபெக்ட், பூரண சற்குணம். இது தமிழில் சமஸ்கிருத வார்த்தை. இதெல்லாம் பர்ஃபெக்ட், இங்கிலீஷில் சொல்லணும் பர்ஃபெக்ட். பிதா எப்படி முழுமையாக அன்பாக இருக்கிறாரோ அதே போல நீங்களும் முழுமையான அன்பாக இருங்க. பூரண சற்குணத்தின் கட்டாக அன்பை தரித்து கொள்ளுங்கள். அந்த அன்பு வரும்போது நமக்குள்ள பார்ஷியாலிட்டி, பிரிவினை, பேதங்கள், அந்த சவுல் பார்த்தா பாரு, காய்மக்காரமாய் பார்க்கறது, எரிச்சல், பகை, விரோதம், கசப்பு, கோபம், தாபம் இதெல்லாம் இருக்காது. அந்த அன்பு பூரணமான அன்பு. அது அன்பு பிதாவிடத்தில் இருந்தது, அதே மாதிரி இயேசுவிடத்தில் இருந்து. அவர் அதான் சொல்கிறாரு, நான் பூரணமாக இருக்கிறப்போ நீங்களும் பூரணமாக இருங்க. இந்த அன்பை பெற்றவங்க தான் என்ன சொல்லுவாங்க? யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், புன்கணீர் பூசல் தரும். திருக்குறள். அன்பு யாரையும் பகைக்காது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லோருக்கும் கைவரிக்கும். பகைக்கிறவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒருத்தர் நம்மை பகைக்கிறவர்கள் ஒருத்தர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அநேகர் போஸ்டில் போட்டாங்க. ஆனாலும் நம்ம அவரும் ஜெபிக்கிறோம். ஏன்னா அவரும் இந்த அன்பை அறியணும். ஏனென்றால் பூரண சற்குணராய் நம்ம இருக்கிறபடியால் நாம் அவரை சபிப்பதில்லை. அவரும் அறியாமல் பேசினார். இயேசு கிறிஸ்துவையும் அறியாமல் திட்டினவங்களை பார்த்து சொன்னார், இவர்கள் அறியாமல் செய்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். சேவானும் சொன்னார், இயேசுவும் சொல்கிறார். அதனால் ஒருவன் அன்பாய் இருந்தால் அவன் பூரணமாய் பர்ஃபெக்டாக இருப்பான். தமிழில் கூட ஒரு பழமொழி தெரியுமா? நிறைக்குடம் தழும்பாது, குறைக்குடம் தான், அரை வேக்காடு தான் தலக் பலக் தலக் புலகுன்னு இப்படி இப்படின்னு ஆடும். அன்பு நிறைஞ்சு இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள், அவங்க சாந்தமாக இருப்பாங்க. அவங்க பேச்சு எப்போவுமே அமைதியாக, பிறரை புண்படுத்தாமல் அன்பாக நிதானமாக இருக்கும். இதனால தான் சென்ட் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அன்பை குறித்து 15 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3-8. அந்த அன்பை குறித்து நீண்ட லிஸ்ட் கொடுத்துருப்பாருங்க. கொரிந்து சபைக்கு எத்தனையோ கடிந்து கொள்ளுதல் எழுதின பவுல் இங்கே அன்பை குறித்து எழுதுறாரு. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லைனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்தடுத்து சொல்கிறப்ப 15 பாயிண்ட் இருக்கு, நான் எடுத்திருக்கேன். அன்பு நீடிய சாந்தம் தயவு உள்ளது,
அன்பு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. கடைசியாக சொல்றார், தீர்க்க தரிசனமானாலும் ஒழிஞ்சு போயிருமா, அந்நிய பாஷை கூட ஒழிஞ்சு போயிடும், அறிவு கூட ஒழிஞ்சு போயிடும், அன்பு ஒழியாது. அன்பு அவ்வளவு பவர்ஃபுல்லானது, அந்த 3 எழுத்து. ஆனால் அந்த அன்புக்குள்ளாக எத்தனையோ நான் சம்பவங்களை உங்களுக்கு உதாரணமாக காட்ட முடியும். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஏதாவது அப்படின்னு சொன்னால், அவள் பலவீன பாண்டமாக இருந்தாலும் பலம் எங்கே தான் வருமோ தெரியல, தன் பிள்ளையை காப்பாற்றுவான். அது மனுஷங்குள்ளே இல்லை, மட்டும் மிருகங்குள்ளே இருக்குது. தன் குட்டிக்கு ஏதாவதுன்னு சொன்னால் அது சண்டை போட்டாவது தன் குட்டியை காப்பாற்றும். அதுதான் அன்பு, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தக்கிக்கும். நான் இப்போ செய்திக்குள்ளே வரேன். இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன். தேவனுடைய அன்பு நமக்குள்ள என்னத்தெல்லாம் நடப்பிக்கும், இதுதான் இன்னைக்கு. நாங்கள் ஒரு 7 பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். தேவனுடைய அன்பு நமக்குள்ள வந்தால் என்ன நடக்கும், ரொம்ப முக்கியமானது. பாயிண்ட் நம்பர் 1, தேவ அன்பு பாவத்தை மூடும். 1 பேதுரு 4:8, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவத்தை மூடும். இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே மேடையில் நிற்கிறதுனால நான் ஒரு பெரிய நீதிமான் இல்லை. நம்மளுடைய பழைய கதையெல்லாம் எடுத்தால் வால்யூமாக போடலாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தமாக்கி எல்லாத்தையும் அப்படியே மூடிட்டார். தமிழில் சொல்லுவாங்களே, முழு பூசணிக்காவை, முழு பாவத்தை இரத்தத்தினால மூடிட்டார். இயேசு இரத்தத்தினால மூடிட்டார். நம்ம பேசின பேச்சு, நம்ம செஞ்ச செயல், பார்த்த பார்வை, யோசித்த யோசனை, எண்ணம், இதையெல்லாம் நம்மெல்லாம் கையில் காப்பு போட்டு உள்ளே போக வேண்டிய ஆள். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய அன்பு, அவருடைய இரத்தம் பாவத்தை மூடினது. ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ண. நல்லவனுக்காக, நீதிமானுக்காக ஒருவன் உயிரை தரலாம். ஆனால் நாம் பாவிகளாய் தேவனை விட்டு தூரமாக இருந்தபோது தமது உயிரை தந்து தம் அன்பை வெளிப்படுத்தினார். எபேசியர் 2:4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க. பாவத்திலிருந்து மன்னித்தது மட்டும் இல்லை, அவர் நித்தியத்துக்கென்று உயிர்த்து எழுந்த போதுதான் நமக்கு அடுத்த ஸ்டேஜ். பாவம் மன்னிக்கப்பட்டு திரும்ப இங்கேயே விட்டுட்டு போகலை, நம்மளை பரிசுத்தம் பண்ணி நித்தியத்துக்கு, பரலோகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தி விசா வாங்கி கொடுத்துட்டார், ஏர் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டார். நம்ம போயிடலாம் நித்தியத்துக்கு. எங்களுடைய ஊழியமே அன்பின் ஊழியம். ஒரு இவாஞ்சலிஸ்டாக ஆண்டவருடைய அன்பை நாங்கள் வெளியே போய் சொல்லுகிறோம். அவருடைய அன்பு மட்டும் இல்லையானால் இந்த ஊழியம் இல்லை. இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதுக்கு எங்களுக்கு மூல உபதேசம் என்னன்னால் கிறிஸ்துவினுடைய அன்பு, அன்பின் செய்தி. உலகத்தில் 1000 செய்திகள் வருகிறது, நியூஸ் பேப்பர்லேயும் டிவி சேனல்லையும். ஆனால் நமக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, அன்பின் செய்தி. அதை அடிப்படையில் வைத்து தான் நாங்கள் இந்த இவாஞ்சலிக்கல் ஒர்க்கை நான் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த அன்பின் செய்தியை நாங்கள் சொல்லும் பொழுது ஆவியானவர் அந்த அன்பின் ஆவியை ஜனங்களுக்குள் ஊற்றும் பொழுது
அவர்களுக்குள் மறைந்து இருக்கிற எல்லா பாவத்தையும் மூடுகிறார். வெளிநாட்டில் ஒரு நாட்டில் நான் அன்பின் செய்தியை நான் பிரசங்கித்து கொண்டிருந்தேன், சுவிசேஷத்தை. அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு மூப்பர் செய்தியை 3 நாள் கூட்டத்தில் பேசினேன்னு கேட்டார். ஆனால் கடைசி நாளில் நான் ஜெபம் பண்ணி நான் ரூமுக்கு போயிட்டேன். அங்கேருந்து நான் வேறு நாட்டுக்கு போகணும், சிங்கப்பூருக்கு கிளம்புறேன். அவர் கார் எடுத்துகிட்டு வந்தார், என்னை கூட்டிகிட்டு போய் என்னை ட்ராப் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலி பாஸ்டர் தான் கூட்டிகிட்டு போனோம், ஆனால் அவர் வந்தார். என்னை கூட்டிகிட்டு போகும்போது என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசினார். ஐயா, நீங்கள் 3 நாளும் பேசும்போது நீங்கள் தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய பாடு, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து தான் பேசுனீங்க. ஆனால் எனக்குள் இருந்து அந்த பாவமெல்லாம் வெளியே புறப்பட்டு வந்துச்சு. என்னால் கட்டுப்படுத்த முடியல. நான் அழுதேன், நான் ஜெபித்தேன். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்களை சந்தித்து ஜெபிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரகசியமாக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் காரை ஹைவேஸ்லேயே நிறுத்தி என்னை இறக்கி அவருடைய ஃபேக்ட்ரியில் இருந்ததான அவருடைய லாரி அங்கே கூட்டிகிட்டு போய் என்னை ஜெபிக்க பண்ணார். அப்போது அவருடைய காரியங்களை எல்லாம் சொன்னார். நான் சாதாரணமான ஒரு கிறிஸ்தவ, 6 பிள்ளைகள், சர்ச்சில் மூப்பன், ஆனால் எனக்குள் இவ்வளவு காரியங்கள் இருந்தது. நான் அந்த வசனத்தை தான் வச்சு பிரசங்க, கிறிஸ்துவினுடைய அன்பு சகல பாவத்தையும் மூடும். அன்னைக்கு அவ்வளத்தையும் என் முன்னாடி முழங்கால் போட்டு அறிக்கை பண்ணி கண்ணீரோட ஜெபம் பண்ணார். குலுங்கி ஜெபிச்சார். அவர் என்னை விட வயசில் பெரிய மனுஷன், ஆனால் அவருக்குள்ள அவ்வளவு பாவங்கள் இருந்தது. குலுங்கி அறிக்கை பண்ணி அழுது ஜெபித்து ஒப்பு கொடுத்தாரு. நான் இறுதியாக கைகளை வச்சு அவர் மேலே நான் ஜெபம் பண்ணேன். நான் இப்போவும் அந்த நாட்டுக்கு நான் போகிற போது என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவர் ஏர்போர்ட் வருவார். ஒவ்வொரு முறையும் வருவார். என்னை சந்திக்காமல் போகவே மாட்டார். நான் போகும்போதெல்லாம் இன்னைக்கு அவர் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார், ஒரு பரிசுத்தவானாக இருக்கிறார். தேவனுடைய அன்பு எப்போவுமே நம்மை குற்றம் சாட்டாது. மனுஷன் என்ன சொல்லுவான், பழையதையெல்லாம் கோழி கிண்டி கலர்றது போல கலரி 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 நம்ம மறந்ததை கூட அவன் ஞாபகம் வச்சிருந்து போட்டு கொடுப்பான், விரல் நீட்டுவான். ஆனால் தேவனுடைய அன்போ எல்லாவற்றையும் மூடும். ஒரு துளி இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லா பாவத்தை மூடிடும். அவர் என்ன சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, கடலுக்கு நடுவிலே நான் போட்டேன், என் முதுகுக்கு பின்னே போட்டேன். நீங்களே மறுபடியும் போய் ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செய்தேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவாராம் தெரியுமா? அப்படியா, நான் அதை மறந்தேன், அதை மன்னித்தேன். மனுஷங்க பாருங்களேன், மன்னித்தேன்னு சொல்லுவாங்க, ஆனால் மறக்க மாட்டாங்க. காலம் வரும் பொழுது in an appropriate day, appropriate time, he will point out. ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கீங்களா? மன்னிச்சிட்டேன் போன்னு சொல்லுவான், ஆனால் மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டான். என்னைக்கு காலம் வருமோ அன்னைக்கு குத்தி காட்டுவான். ஆனால் தேவன் என்ன சொல்லுவார், நான் பாவம் பண்ணினேன் ஆண்டவரே, நான் மகனே நான் அதை மன்னிச்சிட்டேன்ப்பா, நான் மறந்துட்டேன்ப்பா, நீ ஏன்பா அதை நினச்சிக்கிட்டு இருக்கிற? ஆவியானவர் உங்களோட பேசட்டும். பழைய பாவங்களை நீங்கள் அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வசனம் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? திரும்பவும் நீங்கள் அந்த பழைய பாவத்தை ஏன் நினைக்கிறீங்க? நான் இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும்போது இந்த சபையில் பார்த்து ஆவியானவர் சொன்னதை சொல்கிறேன். விட்டுட்ட பாவத்துக்காக திரும்ப நீ மனம் வருந்தக்கூடாது. ஆண்டவரே சொல்கிறாரு, விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீ மறுபடியும் யாரோ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆவியானவர் என்ன பலிபீடத்தில் இருந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ண சொல்கிறாரு. நீ விட்டுட்ட இல்லை, திரும்பவும் அதை ரிமைண்ட் பண்ணி திரும்ப அதை போட்டு குழப்பிக்காத. மன்னிச்சிட்டார், நீ இரக்கம் பெற்றிருக்கிற, மேற்கொண்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போ. அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனுடைய அன்பு என்ன பண்ணும்? மார்க்கு 10:21 இரண்டாவது பாயிண்ட்டு. தேவ அன்பு என்ன பண்ணும்? இயேசு அவனை பார்த்த
அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, கவனிங்க, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஒரு வாலிபன் இயேசுகிட்ட வந்தா, ஐயா நித்திய ஜீவன் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஐயா கட்டளை எல்லாம் கை கொள்ளு. ஐயா நான் சண்டே கிளாஸ்ல இருந்து அதெல்லாம் செய்கிறேன்ப்பா, எங்கள் குடும்பமே கிறிஸ்துவ குடும்பம் தான், பரம்பரை குடும்பம் தான், எங்களுக்கு எல்லாம் பிரமாணம் தெரியும், நியாய பிரமாணம் தெரியும். சரி, அந்த வாலிபனை ஆண்டவர் உற்று பார்த்து அன்பு கூர்ந்து, கவனிங்க, இவன் இவ்வளோ தூரம் வந்து நித்திய ஜீவன் போகணுன்னு கேட்டுட்டானே, அன்பு கூர்ந்து அவனுக்குள் ஒரு குறை இருந்துச்சு. உன் ஆஸ்தியின் மேல் நீ கவனம் வச்சிருக்க, அதை தரித்திரருக்கு விற்று கொடுத்துட்டு என் சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வான போது அவன் மனம் எங்கே இருந்தது? தன் ஐஸ்வர்யத்தின் மேலே, ஆஸ்தி பாஸ்தி மேலே இருந்தது. இயேசுவிடத்தில் வந்தவன் துக்கமாக திரும்பி போனான். கேட்டது நித்திய ஜீவன், சொர்க்கத்தை கேட்டான். ஆனால் சொர்க்கத்துக்கு வழி சொன்னார், ஆனால் பிரயாணம் பண்ணுறதுக்கு அவனுக்கு மனம் இல்லை. அவன் துக்கமாய் திரும்பினான். கண்டுபிடிச்சிட்டார் பார்த்தீங்களா என்ன குறை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆலோசனை கேட்டாக்கா ஆலோசனை கொடுத்தார் ஆண்டவர். அன்பு கூர்ந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிட்டாரு, குறை இருக்கிறது கண்டுபிடிக்கும். அன்பு கூர்ந்தால், நீங்கள் 2 வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 13:12, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிப்பார். ஒரே ஒரு குறை தாங்க இருந்தது அங்கே. வசனத்தை கூட இங்கே கவனிச்சு பாருங்க. அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒன்லி ஒன்னுங்க, மொத்தத்தில் பர்ஃபெக்ட். ஒரே குறை, அவன் மனமெல்லாம் ஐஸ்வர்யம், அப்பா தாத்தா எல்லாம் பணக்காரங்க, பரம்பரை பணக்காரன், ஐஸ்வர்யத்து மேலேயே நம்பிக்கை வச்சுட்டான். சரி, இல்லைன்னா இல்லை நான் வாழ முடியாதுன்னு நம்பிக்கை வச்சுட்டான். இப்போ ஆண்டவர் அந்த குறையை கண்டுபிடிச்சிட்டார். நீ பரலோகம் போகணும்னு நினைக்கிற, ஆனால் அதுதான் தடையா இருக்குது. நீ சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வா. எபிரேயர் 12:7, நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றையாத புத்திரன் உண்டோ? அந்த ஒரு குறைய பாயிண்ட் அவுட் பண்ணினா ஃபெயில் ஆயிட்டான். பார்த்தீங்களா, அவன் எதை கேட்டு வந்தானோ அதுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொன்னார். ஆலோசனை கர்த்தர் அந்த ஆலோசனையை தள்ளிட்டான். லூக்கால கூட எழுதியிருக்கு, பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் என்றால் ஞானஸ்நானம் பெறாமல் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் இருக்கும். இன்னொரு வார்த்தை அதை நான் விட்டேன், மறுபடியும் சொல்கிறேன், தங்களுக்கு கேடு உண்டாகும்படி தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் இருக்கும். தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறவன் எப்படிப்பட்டவனா, தனக்கு கேடை தானே வர வச்சுக்குவான். தனக்கு கேடு உண்டாகும்படி தேவ ஆலோசனை தள்ளிட்டான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் பண்ண இன்னும் பரிசுத்தம் பண்ணட்டும், என் பலன் கூட வருது. நான் மயிலாடுதுறை பகுதியில் போனப்போ ஐபிஎச் சர்ச்சில் ஒரு 3 நாள் கூட்டம் வச்சாங்க. ஐபிஎச் சர்ச்சு நான் முதல் நாள் பிரசங்கம் பண்ண உடனே தனி ஜெபத்துக்கு ஜனங்க வந்தாங்க. ஒரு குடும்பம் வந்தாங்க, கணவன் மனைவி பிள்ளைகளோட. நான் எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு இருக்குமோ அவங்களுக்கும் நான் ஜெபிச்ச போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அன்றைக்கி அதை குறித்து பேசவே இல்லை. அதை குறித்து பேசவே இல்லை. ஆனால் அதை சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு குறை இருந்ததை எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். நாங்கள் 7 வருஷமாக இந்த சர்ச்சுக்கு வரோம். எத்தனை வருஷம்? 7 வருஷம். நாங்கள் தசம பாகம் கொடுத்ததே இல்லை. தயவு செய்து என்னை மன்னிச்சிருக்கேன், நான் அந்த சாட்சியை சொல்கிறேன். அந்த ஒரு குறை எங்களுக்குள்ளே இருந்தது. நான் ஃபைனான்ஸ் பற்றிலாம் எங்கேயும் பேச மாட்டேன், என்னமோ தெரியல இதில் ஆண்டவர் சொல்கிறது. 7 வருஷமாக சர்ச்சுக்கு வரோம், தசம பாகமே நாங்கள் கொடுத்ததில்லை. இன்றைக்கி நீங்கள் பிரசங்கம் பண்ண போது ஆவியானவர் எனக்கு அதை உணர்த்தினார். அதனால் இந்த மாதத்துலேருந்து நாங்கள் தசம பாகம் கொடுக்க முடிவு பண்ணியிருக்கோம், எங்களுக்காக ஜெபிங்கன்னு.
நான் என்னோட 34 வருஷ ஊழிய பாதையில் இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாது. நான் அதை குறித்து பேசவே இல்லை, அன்பின் செய்தி தான் பேசினேன். ஆண்டவர் ஒருவன் மேல் அன்பு கூர்ந்தால் அவனை பூரணன ஆக்க விரும்புகிறார். அந்த அன்பின் ஆவி அவனுக்குள் இருக்கிற ஒரு சின்ன ஒரு முள்ளை கூட, சின்ன ஒரு குறைய கூட பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த முள்ளை எடுத்து போட்டுறார். அந்த பாஸ்டருக்கு கூட தெரியாது இவங்க சொன்ன ஜப குறிப்பு. நான் ஏன் அவங்க கிட்ட சொல்லணும்? அவங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் சர்ச் பேர் சொன்னேன், எந்த ஊருன்னு சொல்லலை, பொதுவான ஊர் பேர் தான் சொன்னேன். ஆண்டவர் ஒருவன் மேல் அன்பு கூர்ந்தால் அவனை இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட இழுத்து கொள்றதுக்கு என்னெல்லாம் தடை இருக்கு அதெல்லாம் நீக்கிக்கிட்டே இருப்பார். ஆண்டவருடைய ஆவியானவங்க பேசட்டும், ஆவியை பெற்றிருப்பீங்களான்னு ஆண்டவர் பேசட்டும். மூன்றாவதாக, தேவனுடைய அன்பு நம்மை பரிசுத்தமாக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27. எபேசியர் 5, 25 முதல் 27. நான் சொல்லுகிற வசனம் எல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து வீட்டில் போய் தியானிக்கணும். அதனால் மிகுந்த பலன் உண்டு, உங்கள் இருதயம் அனல் கொள்ளும். புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபையானது தேவனாகிய கர்த்தருடைய ஏகசுதன் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. அதனால தான் எபேசியர்ல நான் அந்த வசனத்தை எடுத்தேன். புருஷர்களே மனைவிகளை அன்பு கூறுங்கள், மனைவிகளே புருஷரை அன்பு கூறுங்கள். இப்போ மணவாளன் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி சபை. அப்போ மணவாளனோடு அன்பு கூர்ந்தமானால் உன் புருஷனான இயேசு கிறிஸ்துவை நீ கைப்பிடிக்கும் போது உன்னில் ஒரு குறையும் ஒரு பழுதும் இல்லாமல் இருக்கணுமானால் அதை அவர் பரிசுத்தமாக்குகிறார். நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று லேவியர்ல இருக்கு. யெகோவா மெகதிஸ், அவர் நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குற கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து, புருஷனான இயேசு கிறிஸ்துவின் கை பிடிக்கும் போது புருஷன் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறானோ அதுபோல மணவாட்டியும் பரிசுத்தமாக இருக்கணும், மனைவியும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம சினிமாவில் பார்க்குறோம், நீ எப்படி வேணாலும் வாழு, உங்ககிட்ட பணம் இருக்குது நான் கட்டிக்கிறேன், அது வேறு உலகம். ஆனால் நம்முடைய மணவாளன் தான் பரிசுத்தமாக இருக்கிறது போல தன் சபையும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். நம்முடைய இந்தியன் பெனல் கோடு சட்டம் சொல்லுகிறது, எந்த தவறு செய்தாலும் அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. கொலை செய்கிறது முதல் பிட்பாக்கெட்டை அடிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தண்டனை உண்டு. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இப்போ சபைக்குள்ள வந்தாச்சு. சபைக்குள்ள வந்த உடனே நீ பூரணம் அடைகிறதில்லை, பரிசுத்தமாக ஆயிடுறதில்லை, இதயத்தை தான் ஒப்பு கொடுத்துருக்க. இப்போ உன்னை பரிசுத்தமாக்குறதுக்காக தான் சபையில் வச்சிருக்கார். நீ ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கே நீ பூரணப்படலை, அது அக்ரிமெண்ட்டு, ஒரு உடன்படிக்கை. ஞானஸ்நானம் எடுத்த உடனே நீ பூரணப்பட்டிருந்தா, பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஒரு 5 நிமிஷம் உள்ள அமுக்கி வச்சிருந்தா போயிட மாட்டோம், பரலோகம் போயிருப்போம்.
ஆனால் பூரணப்படாததுனால தான் மேலே தூக்கி விட்டு உள்ளே உட்கார வச்சுருக்கோம். வசனத்தினால இங்கே இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் படிங்க. இந்த எபேசியரில் எழுதியிருக்கு பாருங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள். 25 முதல் 20. சபையில் அன்பு கூர்ந்து திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளணும். தனக்கு பொண்டாட்டியாக கட்டிக்கு போகிறார், மணவாட்டியாக கட்டிக்கு போகிறார். அப்போ பழுதொன்றும் இல்லை, ரூபவதியே அப்படின்னு அழைக்கணும். ஆனால் சபைக்குள்ளே வச்சு வசனத்தினாலே சுத்திகரிப்பார். நீங்கள் எவ்வளவு நேரம் ஆராதனைக்கு எடுத்தீங்களோ அதை விட அதிகமான நேரத்தை செய்தி நேரத்தில் எடுக்கிறீங்க. ஏன் எடுக்கிறீங்க? ஒவ்வொரு ஆராதனையிலும் நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுறோம். ஏன்? வசனத்தினால சுத்திகரிக்கிறதுக்காக தான். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆராதனையும் ஆலயத்துக்கு வாங்க, ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்டு வசனத்தில் வளர்ந்து மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நீ மாறணும். ஏன்னா அவர் ஆட்டுக்குட்டி. நம்ம கழுதையும் குரங்கும் சிங்கமும் கரடியுமா இருந்தால் ஆட்டுக்குட்டியுடைய பக்கத்தில் கரடியை உக்கார வச்சா அந்த ஆட்டுக்குட்டியை போய் மேய்ஞ்சு போட்டுரும். நீயும் நானும் எப்படி ஆகணும் சொல்லுங்க? எப்படி ஆகணும்? குரங்கு மாதிரியா, கரடி மாதிரியா? சத்தமாக சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி மாதிரி ஆகணும். ஏன்னா புருஷன் ஆட்டுக்குட்டி ஆட்டம் இருக்கார், சாதுவாக சாந்த சொருபியாக இருக்கார். அதனால தான் நம்மை அவர் முன்னாடி நிறுத்தி நம்மை அன்பின் ஆவியினாலே பரிசுத்தமாக்குகிறார். நம்மை பரிசுத்தமாக்கி 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 அவருக்கு ஏற்ற மணவாட்டியா. நான் உத்தரப்பிரதேசத்துக்கு ஊழியத்துக்கு போனபோது கதர்பூர் என்ற ஒரு பகுதியில் ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷத்துக்கு அறிவிக்க போன போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு வாலிப பையன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம்லாம் போயிட்டு சர்ச்சுக்கு வந்தவன் திடீர்னு பின்மாற்றம் அடைஞ்சி குடிகாரனாக போயிட்டான். இப்போ அந்த குடும்பத்தார் சொல்லி அடங்க மாட்டேங்கிறவன். நான் போனேன் அன்றைக்கி ஃபுல் லோடிங்கில் இருக்கார் அவர். என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் போய் அந்த வீட்டில் ஒரு பாட்டெல்லாம் பாடி ஒரு சின்ன ஆராதனை நடத்தி அவனை கட்டுப்படுத்தி உட்கார வச்சுருந்தாங்க. இறுதியாக நான் அந்த பையன்கிட்ட போய் நான் பேசுனா அவன் அப்படியே திமிர்றான். உள்ளே இருக்கிற சரக்கு அது மாதிரி பண்ணுது. அப்படியே முறுக்குறான், முரட்டாட்டம் பண்ணுறான். நான் ஒன்றும் பண்ணல. ஆண்டவரே என்ன பண்ணலான்னு ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன். கை வச்சு ஜபிச்சா அவன் பண்ணுற அந்த மூர்க்கத்தனத்தில் அவனை பின்னாடி இருந்து பிடிச்ச 4 பேரும் கீழே விழுறாங்க. இவன் நிற்கிறான். விசுவாசிங்க 4 பேர் பிடிச்சா அவங்க தள்ளி விட்டுறான், இவன் நிற்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவரே இந்த பிசாசை எப்படி துரத்துறது? ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்த பையன், மூத்த பையனாக இருக்கிறான். ஆவியானவர் சொன்ன ஒன்றும் இல்லை, என்னுடைய அன்பின் ஆவியினால தான் நீ இதை துரத்தணும்னு சொல்லிட்டாரு. சரி, நான் ஒன்றுமே பண்ணல. நீங்கள் எல்லோரும் கைவிடுங்க, நீங்கள் போய் அங்கே உட்காருங்க, அவன் உண்டியை நிற்கட்டும். அவன் நிற்க வச்சுட்டு நான் அவன் காதில் போய் சொன்னேன், ஏசு ஏசு ஏசு. அப்படியே மெதுவாக சொல்கிறேன், இயேசுவே அன்பானவரே ஸ்தோத்திரம். அவன் காதில் போய் இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ண சத்தம். இயேசு என்ற நாமத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு நான் அன்றைக்கி அறிஞ்சேங்க. வெறும் இயேசு இயேசு இயேசுன்னு காதில் சொல்ல சொல்ல இப்படி நின்னாங்க கோலியாத்து மாதிரி மூர்க்கமாக. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே முட்டி போட்டு அப்படியே விழுந்துட்டாங்க. போயிடுச்சு. என்னுடைய 34 ஆண்டு காலத்தில் இந்த பிசாசுகளை துரத்துறதுக்கு எத்தனையோ விதமான வழிமுறைகளை ஆண்டவர் கற்பித்திருக்கிறார். அதில் ஒரு விதம்தான் அன்பின் ஆவியினால் அந்த கதர்பூரில் இருந்த, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த பையன் பேர் தான் ஞாபகம் இல்லை,
கர்த்தர் பிசாசை துரத்து. அவனை எழுப்பி உட்கார வச்சு தண்ணி எடுத்துட்டு வந்து ஜெபம் பண்ணி அவன் வாயில் ஊற்றி அவன் வாயால் இயேசுன்னு சொல்ல வச்சு, இயேசு மசிக்கு லகுக்கு ஜெய் சொல்ல வச்சு அவனை விடுதலையா. அதனால் நான்காவதாக தேவனுடைய அன்பு என்ன செய்கிறது என்று பார்த்தோமானால், தேவனுடைய அன்பு நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:16, 2 தெசலோனியர் 2:16, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, கவனிங்க, அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை சிறப்படுத்துவாராக. அவர் நம்மளை அன்பு கூர்ந்துட்டார்னா என்ன பண்ணுவார் தெரியுமா? நீ எவ்வளவு துக்கத்தோட, எவ்வளவு வேதனையோட, அவமான நஷ்டத்தோட எப்படி வந்தாலும் அவர் என்ன பண்ணுவாராம்? ஆறுதல் செய்வாராம். ஆறுதல் மட்டுமில்லை, நம்பிக்கை, நம்பிக்கைக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கப்பட்ட நல் நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை வரும், ஹோப் வரும். இந்த 34 ஆண்டுகால ஊழிய பாதையில் எத்தனையோ பேர் சுவிசேஷத்தை கேட்டு ஆறுதல் அடைந்திருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிற ஏசாயா, நானே ஆறுதல் செய்வேன். ஆறுதல் செய்கிறதுக்கு சொந்தங்கள், தாய், தகப்பன், உற்றார் உறவினர் வர வேணாம். ஆறுதல் செய்கிறதுக்கு அவர் உரிமை பாராட்டுறாரு. நானே ஆறுதல் செய்வேன். ரெண்டாவது, ஆறுதல் செஞ்சு விட்டுட்டு போயிட மாட்டாரு. நல்ல ஒரு நம்பிக்கையை தருவார். எத்தனையோ பேர் சாட்சி சொல்லலாம். ஹோப்லெஸ், எதிர்காலம் இருண்டு போயிடும். தன் குடும்பத்தில் இருக்கிற கணவன், நம்பிக்கை கொண்டு இருந்ததான பிள்ளை இறந்து போனான். அந்த வீடுகளுக்கு வருகிறவர்கள் ஒரு மாலையை போட்டுட்டு தட்டி கொடுத்துட்டு உச்சி கொட்டிட்டு போவாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் அவர்களை ஆறுதல் படுத்துவார். என்னுடைய ஊழிய பாதையில் நான் எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கேன். அப்பா இறந்துட்டாரு, ஐயா இனி நான் என் ஊழியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன்? பாஸ்டர், என் புருஷன் இறந்துட்டான், எங்களை அனாதையா இந்த 2 பிள்ளைகளை வச்சு நான் எப்படி கரை தேத்த போகிறேன்? எத்தனையோ சிறு வாலிப பெண்கள், தாங்கள் நம்பி வந்த கணவன் அகால மரணம், விபத்தில் மரணம், எத்தனையோ காரியங்கள் நான் சொல்ல முடியும். ஆண்டவருடைய அன்பு ஆறுதல் மட்டும் இல்லை. நீங்கள் அந்த வசனத்தை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன ஆறுதலாம்? நித்திய ஆறுதல், the eternal comfort. நல் நம்பிக்கை. நம்பிக்கைக்கு முன்னாடி 2 எழுத்து இருக்கு, நல் நம்பிக்கை. சாதாரண நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை. எத்தனையோ பேர் அந்த மரண வீட்டில் சொல்லுவாங்க, கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் பிள்ளைங்களை படிப்பு செலவு பார்த்துக்குறோம், உங்கள் எதிர்காலம் பார்த்துக்கிறோம். அன்னைக்கு போனவங்க தான் அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்மை கரம் பிடித்த நாயகன் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இந்த நுங்கம்பாக்கத்தில் இந்த பாம்குரோ ஹோட்டல் எதிர்க்க கிராம தெருவில் ஒரு வாலிப பிள்ளை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சிங்க. 2 ஆண் குழந்தைங்க, பிள்ளைகள் இல்லாத இருந்து ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் பெற்று 2 பிள்ளைகள் பெற்றிருக்கிறாங்க. மதுரவாயல் ஹைவேஸ் அந்த ரோட்டில் விபத்து, பைக் விபத்தில் அந்த பையனும் விழுந்தான், அந்த பொண்ணும் விழுந்தான். அந்த பையன் மேலே காருடைய டயர் ஏறி இறங்கி மண்டை சப்பையாக போச்சு. அந்த பொண்ணுடைய வலது கை தோல் மேலே ஏறி இறங்கிச்சு. நான் தான் அவங்களுக்கு எல்லாம் பேர் வச்சு, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பேர் ஜான் பால், ஜெய் கணேஷ்ன்ற பையன் ஜான் பால், அந்த பொண்ணு ரேகா, ரேவதின்ற பேர், ரேகான்ற பேரை ரெபேக்கான்னு வச்சு வலது கை மேலே வீடு ஏறிச்சு. இங்கே ஃபுல் தையல் ராடு வச்சு. ஒரு நர்ஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணணுன்னா வலது கை வேணும்.
நம்பிக்கையே இழந்து போயிடுச்சு அந்த பிள்ளை. அங்கிள் பாருங்க, என்னை விட்டுட்டு போயிட்டார், நானும் அவரோட போயிருக்கலாமே. அம்மா அப்படி சொல்லாத, உனக்கு தேவன் கொடுத்த 2 பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு உரிய உனக்கு தைரியத்தையும் இதே வசனம் தான் சொன்னேன். நம்பிக்கை, நிச்சய ஆறுதல் செய்வார் உன்னை, கவலைப்படாத. மேத்தா ஹாஸ்பிட்டலில் தையல் பிரிக்கும் போது அவ்வளோதான், இனி என்னால் முடியாதுன்னு. ஜபம் என்றது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தெரியுமா? ஜபிச்சு 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 அந்த கையை இன்னைக்கு அது வென்ஃப்ளான் போடுது. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நர்ஸு வென்ஃப்ளான் போடுது, இன்ஜெக்ஷன் போடுது, எழுதுது, கீபோர்டில் அடிக்குது, டைப் பண்ணுது, கம்ப்யூட்டரில் எல்லாம் பண்ணுது, வண்டி ஓட்டின்னு போகுது. இன்னைக்கு 2 ஆண் பிள்ளைகளை அந்த பொண்ணு வளர்த்துக்கிட்டு இருக்கு. 4வது வருஷம் செத்து அந்த மனுஷன். அவன் நல்ல ஊழியக்காரன், வேலை பண்ணினான். நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே ஒரு அன்பு கூறுவாரானால் அவருடைய ஆறுதலுக்கு ஒப்பான ஆறுதல் எந்த மனுஷனும் செய்ய முடியாது. அவர் கொடுக்கிற ஒரு நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு எந்த நம்பிக்கை வேற எந்த மனுஷனும் செய்ய முடியாது. தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டால் அந்த ஆறுதல் அப்படியே நமக்குள் நித்தியமாக இருக்கும். அந்த ஆறுதல் குறைவே குறையாது. அவர் நம்மை நோக்கி அப்படியே ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். தாய் தகப்பனற்ற எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க அப்பா இருந்து அம்மா இருந்து செய்கிற கல்யாணத்தை விட, படிப்பை விட, அந்த பிள்ளைகளுக்கு தேவனே தந்தையாய் தேவனே தாயாய் இருந்து நடத்தின குடும்பங்கள் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். மகிமையாய் கர்த்தர் நடத்துவேன். அந்த கல்யாணங்களெல்லாம் போனால் அப்பா இருந்து பண்ணின விட இன்னும் அருமையாக இருக்கும். தன் தாய் இருந்து அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தையோ படிப்பையோ பண்ணுறதை விட கர்த்தரே நடத்துவார். அதுதாங்க நித்திய ஆறுதல், நல்ல நம்பிக்கை. 5வதாக தேவனுடைய அன்பு என்ன செய்கிறது? யோவான் 5:20. யோவான் 5:20. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை அவருக்கு காண்பிப்பார். தேவன் உங்களிடத்தில் அன்பு கூறுவார். ஆனால் தேவனுடைய அன்பு உங்களுக்கு வெளிப்பாடுகளை தரும். ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்தீங்க, சர்ச்சுக்கு வரீங்க, கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிறீங்க. தேவன் அதோடு நிறுத்திட மாட்டார், அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவார். வேதத்தை வாசிக்கிற போதும், ஜபிக்கிற போதும், நீங்கள் உறங்கும் பொழுதும், பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற போதும், இந்த வேத வசனமாகிய பொக்கிஷத்தில் இருந்து உங்களுக்கு ரெவலேஷன் கிடைக்கும், வெளிப்படுத்தல் கிடைக்கும். ஆண்டவர் இனி வரும் காரியங்களை, உங்கள் குடும்ப காரியங்களை, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை, உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் சபைக்கு அடுத்த காரியங்களை, உங்களுடைய தொழில் வியாபாரம் வேலை ஸ்தலத்தினுடைய காரியங்களை வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எதற்காக வெளிப்படுத்துகிறார்? நீங்கள் நல்லா ஜபிக்கணும், அந்த காரியங்களை வைத்து ஜபிக்கணும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய அந்திம காலத்தில் மரணிக்க முன்னாடி, தன் ஆயுசு முடியும் முன்னாடி என்ன சொல்லுவான்? எல்லாத்தையும் சொல்லுவான். ஆவடி சர்ச்சில் பாஸ்டர் தாமஸ்ராஜ் அவர்கள் வியாதி படுக்க இருந்தபோது கேப்ரியலை கூப்பிட்டு உட்கார வச்சு மணிக்கணக்காக சொல்லுவாராம். கேப்ரியலே சொல்கிறார், எங்கள் அப்பா உட்கார வச்சு எனக்கு இதையெல்லாம் இப்படி 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 இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாராம். அந்த அப்பாவுடைய அனுபவங்களை, அவர் கற்றுக்கொண்டதான பாடங்களை தன் மகனுக்கு கற்பித்த போது அவர் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி தான் இன்றைக்கு ஊழியத்தை அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே நடத்திக்கிட்டு போகிறார். அந்த ஊழியம் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஆண்டவரிடத்தில் தனிப்பட உட்காரும் பொழுது உங்களுடைய அடுத்த ஸ்டேஜுக்காக நீங்கள் ஜபிக்கணும். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
ரட்சிக்கப்பட்டுட்டேன், சர்ச்சுக்கு வந்தேன், என் ஜெபம் கேட்கப்பட்டது, எனக்கு சுகமாயிடுச்சு, எனக்கு வேலை கிடச்சிடுச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணிச்சு, அவ்வளோதான். சாவர வரைக்கும் அப்படியே நின்று போயிடுவாங்க. வளர்ச்சியே இருக்காது. உங்களுக்குள்ள ப்ரொமோஷன்ஸ் வேணும், ப்ராக்ரஸ் வேணும், எக்ஸால்டேஷன் வேணும். தேவன் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தால வந்துட்டியா, அங்கே போகிற வைக்கிறப்போ இல்லை. நான் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் எப்பவுமே உங்களை உயர்த்துகிறதுக்காக தான் விரும்புவார். உங்களுக்கு வெளிப்படுத்துவார் காரியங்களை, பின்வரும் காரியங்களை முன் அறிவிப்பார். மனுஷனுடைய நினைவுகள் எப்பவுமே ஷார்ட் விஷன், கர்த்தருடைய விஷனோ லாங் விஷன். தாவீது கூட சொல்லுவார், வெகு தூர காலத்து செய்தியை மனுஷர் முறையாய் எனக்கு அறிவித்தீரே, அடியானுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னீரே. அடியானுக்கு ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே. அதை வச்சு ஜெபிக்கிறார். கர்த்தர் வெளிப்படுத்தினால் அது ஏன் வெளிப்படுத்துறாரு? பெருமை பாராட்டிக்கு பீத்திக்கிறதுக்கா? இல்லை, நீ அதை வச்சு ஜெபிக்கணும். நீ அதை வச்சு ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ணணும். ஆண்டவரே நீர் சொன்னீரே. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறகுன்னு சொன்னார், கிளைம் பண்ணார், ஜெபிச்சார், பிள்ளை கொடுத்தாரு. உனக்கு வெளிப்படுத்தல் இருக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், அபிஷேகம் பெற்றவன், உங்கள் கண் திறக்கப்படணும். கண் விருத்த சேதனமாகணும், கண்கள், செவிகள் விருத்த சேதனமாகணும், இருதயம் விருத்த சேதனமாகணும். உன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். என்ன மாதிரி மைக் போட்டு சத்தமாக இல்லை, அமர்ந்த மெல்லிய சத்தம் வரும். நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுதே, சர்டன் போர்ஷன் வாசிக்கிற போது, ஒரு குறிப்பிட்ட பகுதி வாசிக்கும் போது மேற்கொண்டு உங்களால் கடந்து போக முடியாதபடிக்கு ஆண்டவர் ஸ்டாப் போடுவார். பேனா எடுக்கணும், கோடு போடணும் சொல்லுவார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? அங்கே நம்பர் போடணும், டேட் போடணும். சில வேளையில் ஜபிக்கும் பொழுதே, சிலர்லாம் ஜபிக்கும் போது பைபிள் கையில் வச்சுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டு ஜபிப்பாங்க. சர்ச்சுக்கு வரும்போதே சிலர் பைபிள் எடுத்துக்கிட்டு வர்றதில்லை. உங்களோட கூட வேத புஸ்தகம் இருக்கணும். ஆவியின் பட்டயம், இது பட்டயம் எப்பவுமே கையில் இருக்கணும். இந்த சீக்கியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இந்த தோல் பட்டையில் ஒரு கிருப்பான் அப்படின்னு ஒரு கத்தி வச்சுருப்பாங்க, சின்னதாக இருக்கும். அது அவங்க குரு அவங்களுக்கு கற்பித்ததான ஒரு கட்டளை. ஆவியின் பட்டயத்தை நீங்கள் கையில் வச்சுக்கணும். வேதத்தை வாசிக்கிற போதும் ஜபிக்கிற போதும் ஆண்டவர் அன்பு கூர்ந்து உங்களுக்கு சில ரகசியங்களை சொல்லுவார். அதுதான் அடுத்த ஸ்டேஜ். நீங்கள் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவு நல்ல உறவாக இருந்தால் ஆண்டவர் உங்களோட பேசுவார். நான் சொல்லட்டுமா? ஜபம் பண்ணால் நீங்கள் ஆண்டவரோட பேசுகிறீங்க, பைபிள் படித்தால் ஆண்டவர் உங்களோட பேசுவார். இதுதான் வெளிப்பாடு. உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள், அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை அவருக்கு உங்களுக்கு காண்பிப்பார். இயேசுவும் அதான் சொன்னார். தன் ஊழிய பாதையிலெல்லாம் என்ன சொன்னார்? பிதா எனக்கு காண்பிக்கிறது எதுவோ, அவரிடத்தில் நான் கேட்கிறது எதுவோ அதை செய்கிறேன் சொன்னாரா இல்லையா? நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்துட்டா அடுத்த ஸ்டேஜுக்கு, ஸ்கூலில் நர்சரியில் கொண்டு போய் குழந்தைய சேர்த்து விட்டனே, எல்கேஜிவே படிச்சுட்டு இருக்கு 10 வருஷம், ப்ரொமோஷன் ஆகணும் அடுத்த வருஷம். எல்கேஜி அடுத்த ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு, அப்படி 10th போயிட்டே இருக்கு இல்லையா? கிறிஸ்தவர்கள் வளரணும். நீங்கள் வளருகிற, ஏன் என்றால் ஜீவனுள்ள ஆவியை பெற்றுக்கிறீங்க, அன்பின் ஆவியை பெற்றுக்கிறீங்க. அதனால் நீங்கள் பெருகணும். என்னுடைய உபவாச நாட்களிலே நான் நிறைய இப்போ பேசுகிற இந்த செய்தியெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஜப நேரத்தில் நான் ஆண்டவரோடு பெற்றுக்கொண்ட செய்திகள் தான். ஒரு அன்பை குறித்து இவ்வளவு வசனங்களை நான் எடுத்து இவ்வளவு தியானிக்கிறேன். 6வதாக நான் 2 பாயிண்ட் பேசுகிறேன் சீக்கிரமாக. 6வதாக, தேவ அன்பு உயர்வை தரும். தேவ அன்பு முதல்ல சொன்ன வெளிப்படுத்தும். இப்போ தேவ அன்பு உயரும்.
வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, கவனிங்க, அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற கழுவி, நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்னாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நம்ம யாரு? குப்பை, மண்ணு. ஆனால் நம்ம இயேசு அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தால் கழுவி நீதிமானாக்கி பரிசுத்தவான்களாக்கி இப்போ எங்கே உட்கார வச்சுட்டாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா. ப்ரமோஷன், எக்ஸால்டேஷன், உயர்வு, உயர்த்திக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சர்ச்சுக்குள்ளே வந்துட்டியா, அங்கே போ, உட்கார், போ, கடைசியில் போ. இல்லை, ஒரு இடத்தில் 100 ஆடுகள் இருந்தது, 99 இருக்கு, 1 காணாமல் போச்சு. சரி, 1 தானே போயிட்டு போகுது, நான் விட்டாரு. கண்டுபிடிக்கும் அளவும் அதை தேடி கண்டுபிடித்து மட்டன் பிரியாணி பண்ணாரா, அடித்தாரா, கட்டி போட்டாரா? என்ன பண்ணாரு? ப்ரொமோஷன். 99 கீழே நிற்குது, 1 தோல் மேலே உக்காந்துருக்கு. தோல் மேலே வந்துடுச்சுங்க. மற்றதெல்லாம் இப்படி பார்க்குது. இது வரைக்கும் நம்ம கூட தான் இருந்தது பே 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 பேன்னு. இது என்னன்னா இயேசுநாதர் தோல் மேலே உக்காந்துருக்கு. பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் எல்லாருமே காணாமல் போன ஆடுகள், அவருடைய தோல் மேலே உட்காருகிற ஆடுகளாக இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குங்க. அந்த காலத்துலலாம் திருப்பதி கொடை வரும், கவுனி தாண்டதுன்னு சொல்லி. சூளையில் திருப்பதி கொடை வரும்போது எல்லாம் கூட்டமாக நின்று பூஜை பண்ணுவாங்க தெருவுலேயே அந்த கொடைக்கு. அப்போ நான் குட்டி பையனாக இருந்த போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், என்னை தோல் மேலே தூக்கி போட்டு இங்கே உக்காந்துக்குவேன், 2 காலம் முன்னாடி தொங்கும். எல்லா தலையை பார்க்கலும் எங்கள் அப்பா தலையை பார்க்கலும் என் தலை மேலே இருக்கும். அந்த கொடை நல்லா தெரியும் எனக்கு. அந்த ஞாபகம் இருக்குது. இந்த ஆட்டுக்குட்டி சம்பவம் படும்போது எனக்கு அது ஞாபகம் வரும். எல்லா தலைக்கும் மேலாக என்னை வைத்து. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவைகளை பார்க்கிலும் பெரிதானதை செய்வீங்க, நான் செய்கிற கிரியைகளை பார்க்கிலும் நீங்கள் இன்னும் பெரிதை செய்வீங்க. ஏன்னா நான் உட்கார்ந்துருக்கிற இடம் அவர் தோல் மேலே. ஒரு வசனத்தை படிங்க, வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ நான் சொன்ன இந்த சாட்சிக்கும் இதுக்கு ஒத்து வருதில்ல, அவரோடு கூட போய் உட்காந்து. எவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் பாருங்களேன். ஏன் தெரியுமா? அன்பு கூர்ந்து. இதுக்காக நான் எந்த விலையும் கொடுக்கலைங்க. நான் பாவியாக வந்து விழுந்தேன். அவர் என்னை எங்கே உட்கார வச்சுட்டார் தெரியுமா? சிங்காசனத்தில், பரலோகத்தில், பிதாவின் வலது பார்சத்தில், இயேசு உட்கார்ந்த இடத்தில் அவரோடு கூட நான் உட்கார்ந்து. அல்லேலூயா. ஒன்று சொல்லிட்டு போகிறேன், பிறந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு நாள் கண்ணை மூடுவோம். எல்லாரும் தான், இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளில இருக்கிறவங்களும் தான். ஆனால் நீங்களும் நானும் கண்ணை மூடினா அவரோடு கூட உட்கார்ந்துருப்போம். அதுதான் நல் நம்பிக்கை, அதுதான் நித்திய ஆறுதல். நீயும் நானும் கண்ணை மூடணும்னா, சிலர்லாம் இந்த மரணத்தை பற்றி சொல்லுவாங்க, துர்மரணம், அகால மரணம், விபத்து. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. அமைதியில் சிலர்லாம் சொல்லுவாங்க, நாய் அழுகுது, யமதூதன் வந்துட்டான், பாசக்கயிறு போட வந்துட்டான். எனக்கு தெரியும், எனக்கு 64 வயசு ஆகுது. நான் எத்தனையோ மரணங்களை பார்த்துருக்கேன். கிறிஸ்தவ மரணமும் பார்த்துருக்கேன், இந்துக்களோட மரணமும் பார்த்துருக்கேன், விபத்தில் மரணமும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கோர மரணங்கள் இருக்குது தெரியுமா, பயங்கரமான. அந்த தூக்கு போட்டுன்னு சாகிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உயிர் போகும்போது
லெட்ரின் வெளில வந்துடும், மலம் வந்துடும், சிறுநீர் போயிடும், கண்ணு திறந்துடும். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய மரணம், போன நவம்பரில் எங்கள் பாஸ்டர் ஒருத்தர், டேனியல் பாஸ்டர் இறந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் அதிகாலையில் ஜபிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஜபிச்சுட்டு இருக்கும்போதே இப்படியே அப்படி வந்துட்டு இருக்கிறார். அதுவும் ஓய்வு நாள், சண்டே அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே விழுந்துட்டார். ஒரு வியாதி இல்லை, ஒரு ஆஸ்பத்திரி இல்லை, ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒன்றுமே கிடையாது. பரிசுத்தவான்கள் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானதுன்னு ஏன் சொன்னார்னா, நம்ம எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு யமதூதனோ இல்லை எரும மாடோ பாசக்கயிறு வராது. தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார். இதனால தான் ஏன் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளார இந்த நான் 34 வருஷம் நான் நிலைச்சிருக்கிறேன். என் மரணம் ரொம்ப அமைதலாக முடியணும். நான் கடைசி காலம் இப்போல்லாம் நான் ரொம்ப யோசிக்கிறேன். 64 வயசு ஆகிடுச்சு, எப்படி சாவேன், என் மரணம் எப்படி வரும்ன்ட்டு நான் ரொம்ப ஆண்டவரோடு கூட ஜெபித்து திட்டமிட்டுக்கிட்டு இருக்கேன். என் மனைவிக்கோ என் குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாது. நான் ரொம்ப யோசிக்கிறேன், தேவனோடு ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெயம் கொண்டு அவர் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனும் அவரோடு உட்காருவான். கடைசியாக 7வதாக ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சுடுறேன். தேவனுடைய அன்பு என்ன செய்யும்னா ஆசீர்வாதத்தை தரும். உபாகமம் 23:5. உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். நம் தேவனாகிய கர்த்தருக்கு அன்பு கூர்ந்துட்டார்னா நம்ம மேலே சாபம் இடுவாங்க. வேதம் சொல்றது, காரணமில்லாமல் இட்ட சாபம் ஊர்க்குருவி பறந்து போகிறது போல போயிடும். நம்ம பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கையை முறிச்சு நாசமாக போ, காஞ்ச எண்ணெயில் கடுகு போட்டது போல. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவளுக்கு 2 கண்ணும் போயிடணும், சபிப்பாங்க. அந்த காரணம் இல்லாமல் இட்ட சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என் ஆண்டவர் என்னை சுவிசேஷ ஊழியத்துக்கு அடைத்த போது அப்படிதான். நீ எந்த வீட்டுக்கு போகிறியோ அந்த வீட்டை நீ வாழ்த்து. அதற்கு தகுதியானவன் அங்கே இருந்தால் நீ சொன்ன வாழ்த்து அவன் மேல் தங்கும். தகுதி இல்லாதவன் வீட்டில் நீ வாழ்த்தும் போது அது உனக்கு திரும்பி வரும். சுவத்தில் பந்து அடிச்சா எவ்வளவு வேகமா நீ அடிச்சியோ அவ்வளவு வேகமா அது உனக்கு திரும்பி வரும். என் தங்கச்சி, தம்பி, குடும்பத்தார் எத்தனையோ பேர் எனக்கு விரோதமாக என்னென்னமோ பண்ணினாங்க, சாபம். ஆனால் நான் மனப்பூர்வமாய் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண ஜபிச்சேன், இன்னமும் ஜபிக்கிறேன். அவர்கள் தகுதியாக இராதபடியால் நான் சொன்ன ஆசீர்வாதங்கள் எனக்கு திரும்பி வருது. ஒரு கிறிஸ்தவன் நீ ரட்சிக்கப்பட்டு தேவ அன்பால் நிறையப்பட்டால் உன் வாயில சாபம் வரக்கூடாது. ஒரே கிணற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வருமோ? ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வருமா? நீ துதி, நீ ஆசீர்வதி, தேவன் அதன் பலனை தருவார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். உத்தரப்பிரதேசம் பரேலி என்ற பகுதியில் நாங்கள் இருந்தோம். 3.5 வருஷம் நாங்கள் பேங்க் வேலையாக இருந்தோம். அந்த காலகட்டத்தில் ஊழியம் பண்ணினேன். இப்போ சமீபத்தில் ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஏசிஏ பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், சாமுவேல் செந்தில். அவர் நான் பரேலி ஊழியத்துக்கு போன போது என்னை கூட்டிகிட்டு போனார் ஒரு கிராம ஊழியத்தில். அந்த கிராமத்தில், கிராமம் கூட கிடையாது, அது பரேலி சிட்டி தான். அந்த பகுதியில் ஒரு வீடு, விவசாயிங்க, மாடு ஆடு வச்சுக்கிறவங்க. அந்த வீட்டில் ஒரு சாபம். ஒரு வாலிப பையன் கட்டில் மேல் படுத்த படுக்கையாகவே இருப்பான். அவன் உணவு சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், ஒல்லியாக எலும்பும் தோலுமா படுத்து கிடந்தான். அவன் அந்த வட இந்தியாவிலெல்லாம் நம்மளுடைய ஜனங்க இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு வியாதின்னு சொன்னால் டாக்டர் கிட்ட போக மாட்டாங்க, மந்திரவாதி கிட்ட தான் போவாங்க, கோவிலில் போய் பூசாரி கிட்ட போவாங்க. அப்படி போய் 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 இந்த மந்திரவாதிங்க வந்து 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 வீட்டில் ஒவ்வொரு முறையும் 5,000 10,000 5,000 வாங்கிட்டு
அவங்க வீட்டு கதவில் ஆணி அடிச்சுட்டு போவாங்க. ஆணி அடித்து 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 அந்த கதவுலையும் அந்த வாசப்படியிலையும் நிலக்கால் சட்டத்துலேயும் ஆணியாக நிரம்பியிருந்தது. இந்த வாலிப பாஸ்டர் சாமுவேல் என்னை கூட்டிகிட்டு போன வீட்டுக்கு பார்த்தபோது, என்னப்பா இந்த பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு. என்னென்னு கேட்டாக்கா, பாஸ்டர் இந்த பையன் இது மாதிரி சாபத்தில் இருக்கான், மந்திரவாதங்கள்லாம் பண்ணிட்டாங்க, அவங்க கதவுல எல்லாம் ஆணியாக அடிச்சிருக்கு பாருங்க. நான் பார்த்தபோது அது எங்கன்னா ஒரு 100க்கு மேலே இருக்கு. இந்த மந்திரவாதிங்க பார்த்தீங்கன்னா பிசாசுகளை எடுக்கிறதுக்கு, அசுத்த ஆவியை துரத்துறதுக்கு வேறொரு அசுத்த ஆவியை அனுப்புவான். அவங்கிட்ட பவரே அசுத்த ஆவிகள், மரித்த ஆவிகள், தற்கொலை பண்ண ஆவிகள், தன் காலத்துக்கு முன்னாடி செத்து போகிற ஆவிகளுக்கு வேண்டிய ரத்தத்தை கொடுத்தால் அது அவனுக்கு கீழ்ப்படியும். அதை வச்சு பிசாசுகளை பிசாசால துரத்துவான். ஒரு இடத்துல இயேசுவை குறித்து பேசும்போதும் சொல்லு, பிசாசுகளின் தலைவனாம் பிசாசின் ஆவியினால் பிசாசை துரத்துகிறான், நீ பெயல்செபூல் என்று இயேசுவை குறித்து அங்கே பேசுவாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க பிசாசு. ஆனால் நாங்களோ பரிசுத்த ஆவியினாலே அசுத்த ஆவிகளை துரத்துகிறோம். அந்த வீட்டில் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அந்த கதவுல இருக்கிற எல்லா ஆணிகளையும் பார்த்துட்டு, நீ என்ன பண்ண நான் கேட்டால், அவன் சொல்கிறான், சுற்றி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆணியாக எடுப்பானான். தம்பி, இது இருக்கிற ஆணி நூற்றுக்கணக்கான ஆணி இருக்கப்பா, நீ ஒன்று ஒன்றா எடுத்தா எப்போ இந்த பையன் படைக்கிறது, எப்போ இது சாபம் போகிறது, அதுக்குள்ளே இந்த பையனுக்கு ஏதாவது சம்பவிச்சிடுமேப்பா. சரி முட்டி போடு அப்படின்னு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு முழங்கால் போட்டு கண்ணீரோடு நாங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பை இறங்க பண்ணி, அன்பின் ஆவியை இறங்க பண்ணி, அந்த சாபத்தின் மேல் நாங்கள் அதிகாரத்தோடு கட்டளையிட்ட போது, அந்த சவத்தில் இருக்கிற எல்லா ஆணிகள் மேலும் ஒரு சொம்புல தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் தெளித்த போது, அந்த முழு சாபமும் ஒரு ஜெபத்தினால நீங்கி, அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து, எனக்கு பசிக்கிறது, எனக்கு ரோட்டி கொடுங்கன்னு கேட்டான். அன்னைக்கு ரொட்டியும் மூங்கி தால், அதாவது பச்சை பயிறு தால், அந்த ரொட்டியும் அந்த தாலையும் எடுத்து அவன் வாயில் நான் ஊட்டி விட்டேன். தண்ணீரை ஜபம் பண்ணி கொடுத்தேன், குடித்தான். அவன் உட்கார்ந்தான். அவன் சொன்னான், பப்பா ஆப் மேரே சாத் ஹீ ரஹோ, ஹமாரா சாத் ஹீ ரஹோ. நான் சொன்னேன், ஆப்கே சாத் ஏசு பப்பா ஆயேகா, ஓய் சாத்து ரஹேகா, அம் ஜா ரஹே. அந்த பையன் கேட்டான் என்கிட்ட, அப்பா அப்பா நீங்கள் என் கூடவே இருங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஏசு அப்பா உன்னோட இருக்கிறாரு, அவர் உன்னை நடத்துவார், நாங்கள் புறப்படுறோன்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த பையன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கு. அவன் பிழைப்பான் என்ற நம்பிக்கை அற்றுப்போன அந்த குடும்பம் இன்னைக்கு நல் நம்பிக்கை, நித்திய ஆறுதல் நிரப்ப. சாபத்தை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். ஏன் தெரியுமா? வாசற்படி நிலைக்கால் சட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளியுங்கள், சங்கார தூதன் உங்களை விட்டு அகன்று போவான் என்று பழைய ஏற்பாடிலே மோசே கட்டளையிட்டிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய உங்கள் வீடுகளிலே வாசப்படி நிலைக்கால் சட்டத்தில் அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சோம், கோலம் போட்டோம், மாக்கோலம் போட்டோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறதா? சங்கார தூதன், சாபம், பாபம், தோஷம், மாயம், மந்திரம், பில்லி, சூன்யங்கள் உங்கள் வீட்டை விட்டு விலகும். சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது தான் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. கடைசி வார்த்தை நான் சொல்கிறேன், கன்க்ளூஷன் வேர்டு, முடிவுரை. மறுபடியும் நான் ஏற்கனவே படித்தது தான். எபேசியர் 3:18-19. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்பட்டவரும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய அன்பை நீங்கள் அறியுங்க. இந்த 1 மணி நேரம் மேலாக நான் உங்களோட எதை குறித்து பேசினேன்? அவருடைய அன்பு. அன்பு அன்பு ஒன்றே ஆணிவேர். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். அந்த அன்பு மட்டுமே
நான் 7 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஒரு சம்மரியாக நான் மறுபடியும் சொல்கிறேன். சரியாக எழுதியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. தேவனுடைய அன்பு சகல பாவத்தை மூடும். தேவனுடைய அன்பு நம் குறைகளை சுட்டி காட்டும். தேவனுடைய அன்பு நம்மை பரிசுத்தப்படுத்தும். தேவனுடைய அன்பு ஆறுதலும் நல்ல நம்பிக்கையும் நமக்கு தரும். தேவனுடைய அன்பு வெளிப்பாடுகளை நமக்கு தரும். தேவனுடைய அன்பு உங்களை உயர்த்தும், ப்ரமோட் பண்ணும். தேவனுடைய அன்பு ஆசீர்வாதத்தை தரும். ஹல்லேலூயா. அந்த அன்பை பெறுகிறதுக்கு நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி நம்ம அப்படியே ஆவியில ஆராதனை ஆராதனை ஆராதனை. Praise God. ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. தேவன் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். உங்களுக்குள் வெளிப்பாடுகள் புறப்பட்டு வரும். உங்கள் எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுத்துவார். வேதத்தில் இருந்து உங்களுக்கு உங்கள் கண்கள் திறக்கும்படி வெளிப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்துவார். நான் இங்கே வந்து உட்கார்ந்த போதே ஆவியானவர் சொன்னார். நான் அப்போ ஆரம்பத்தில் நான் சொல்லலை, நான் இப்போ சொல்லுறேன். இந்த ஊழியத்தில் நான் அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே நான் கொண்டு போகிறேன். இந்த ஊழியத்தில் அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போகணுமானால் இன்றைக்கு அவர் அதை தொடங்கியிருக்கிறார். அந்த வெளிப்பாடோடு தொடங்குகிறார். ஆண்டவர் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே, இந்த வருஷத்தில் இந்த ஊழிய பாதையில் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே கொண்டு போகிறார். ஆண்டவருடைய ஊழியம் ஒரே மாதிரி ஒரே நிலையில் அப்படியே குள்ளமாக வளராமல் இருக்காது. அது வளர்ந்து பெருகும். அது பெருகும். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிற தேவன். He is the God of exaltation. He will lift us. அவர் நம்மை உயர்த்துவார். ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வரும். நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிறோம். உங்கள் குடும்பங்களிலே ஒரு உயர்வு. இந்த 2026 வருஷத்தில் தேவன் உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு உயர்வு, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு உயர்வு. அவர் அன்பு கூர்ந்து விடுவார். ஆனால் அவருடைய அன்பு மடை திறந்த வெள்ளம் போல பாய்ந்து வருமானால் நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்தி, தன் தோள் மேல் உயர்த்தி உங்களை அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
இதோ இந்த பெதஸ்தா மிரக்கல் மினிஸ்ட்ரியை ஆசீர்வதியும். இதை நீர் உம்முடைய தாசனுக்கு ஒரு தரிசனத்தோடு பெரும்பாக்கம் கிராமத்தில் தொடங்கின தேவன், இது உலகளாவிய மினிஸ்ட்ரியாய், இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியாய் நீர் எடுத்து அடுத்த ஸ்டேஜுக்குள்ள கொண்டு போம். அன்னைக்கு விதைத்த ஜபங்கள் ஒரு நாளும் சாவதில்லை. ஜபித்த பரிசுத்தவான்கள் கர்த்தருக்குள் மரிக்கலாம், ஆனால் அவர்கள் ஜபித்த ஜபங்கள் ஒரு நாளும் மரிப்பதில்லை. ஜபங்கள் அதனுடைய பலாபலனை அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கும் என்று நாங்கள் அறிந்து துதிக்கிறோம். உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் வையும், அவர் குடும்பத்தை கரத்தில் வையும். எங்களுக்கு நேரிட்ட எல்லா உபத்திரவத்திலும் நிந்தையிலும் அவமானங்களிலும் நீர் எங்களை தப்புவித்தீர், இனியும் எங்களை தப்புவியும். சத்துருக்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே கூடாது. ஆண்டவரே, யூதாவே நீ கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பாய். யூதாவே நீ கனி கொடுக்கிற காலம் தொடங்கினது. யாக்கோபே, உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, உன் முகம் செத்து போவதில்லை. இதோ மறைவானவைகளை வெளிப்படுத்துகிற நானே உனக்கு அதை வெளிப்படுத்துவேன். மறைவானவைகள் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் என்றென்றைக்கும் உள்ளவைகள், அவைகளை நானே வெளிப்படுத்துவேன், நானே வெளிப்படுத்துவேன். நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து